இந்த வீடியோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கைரல் கார்பன பத்தி நம்ம பார்க்க போறோம். ஓகே. கைரல் கார்பன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கார்பனோட வேலன்ஸ் என்னது நமக்கு 4 இல்லையா? அந்த 4னா 4 பாண்ட் வந்து இருக்கும். அப்ப அதுல 4 பாண்ட்லயும் அட்டாச் ஆயிருக்கக்கூடிய ஆட்டம் ஆர் குரூப் வந்து டிஃபரெண்டா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கைரல் கார்பன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க எடுத்துப்போம். இந்த ஃபர்ஸ்ட் மாலிக்யூல்ல இங்க வந்து நமக்கு வந்து ஒரு கார்பன் இருக்கு இல்லையா? இந்த கார்பன் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா மெத்தில் குரூப் இருக்குது. இன்னொன்னு ஹைட்ரஜன் ஆட்டம் இருக்குது. இன்னொன்னு புரோமின் ஆட்டம் இருக்குது. இப்போ வந்து OH குரூப் வந்து இருக்குது. அப்ப 4 குரூப்புமே வேற வேற குரூப் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கைரல் கார்பன். கைரல் கார்பன் ஜெனரலா வந்து ஸ்டாரால மென்ஷன் பண்ணுவோம். அப்ப இது வந்து பார்த்தீங்கன்னா கைரல் கார்பன். இங்க நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த கார்பன்ல 2 சிமிலர் புரோமின் ஆட்டம் வந்து இருக்குது. அப்ப இது வந்து கைரல் கார்பன் கிடையாது. அப்ப இந்த 2 மாலிக்யூல் குடுத்துருக்காங்க. இதுல எதுல வந்து கைரல் கார்பன் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நமக்கு என்ன இருக்குது, கைரல் கார்பன் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்ப செகண்ட் செட்டுக்கு வந்து வருவோம். செகண்ட் செட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, இங்க ஒரு பக்கம் நமக்கு என்ன இருக்குது, ப்ரோபைல் குரூப் வந்து இருக்குது. ஒரு சைடு ப்ரோபைல் குரூப் வந்து இருக்குது. ஒரு சைடு மெத்தில், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா OH குரூப், ஒரு சைடு வந்து ஹைட்ரஜன். அப்ப நமக்கு என்ன இருக்குது, இங்க கைரல் கார்பன் வந்து நமக்கு வந்து இருக்குது. இப்போ நீங்க இந்த 2வது கார்பன் நீங்க கன்சிடர் பண்ணீங்கன்னா, இங்க 2 ஹைட்ரஜன் வந்து இருக்குது. சிமிலர் ஆட்டம் வந்து இருக்குது. இங்கேயும் நமக்கு வந்து 2 ஹைட்ரஜன் வந்து இருக்குது. சிமிலர் ஆட்டம் வந்து இருக்குது. இங்க நமக்கு வந்து 3 ஹைட்ரஜன் வந்து சிமிலர் ஆட்டம் வந்து இருக்குது. அப்ப நமக்கு வந்து மத்த கார்பன்லாம் கைரல் கார்பன் கிடையாது. இந்த கார்பன் மட்டும் தான் நமக்கு வந்து கைரல் கார்பன். இங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க 2 பக்கமும் என்ன இருக்குது, இங்க ஒரு எத்தில் குரூப் வந்து இருக்குது. இங்க ஒரு எத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்ப 2 சிமிலர் குரூப் வந்து நமக்கு வந்து இருக்குது. அப்ப இங்க வந்து கைரல் கார்பன் வந்து இதுல இல்ல. அப்ப இது எது கைரல் கார்பன் வந்து இருக்குது, இதான் நமக்கு வந்து கைரல் கார்பன் இருக்குது. அப்ப செகண்ட்லயும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் நமக்கு வந்து கைரல் கார்பன் வந்து இருக்குது. தேர்ட் ஒன்னு எடுத்து பார்த்துட்டீங்கன்னா, இப்ப இந்த கார்பனை கன்சிடர் பண்ணா ஒரு புரோமின் வந்து இருக்குது. ஒரு பக்கம் மெத்தில் குரூப் வந்து இருக்குது. ஒரு பக்கம் ஹைட்ரஜன் வந்து இருக்குது. ஒரு பக்கம் எத்தில் குரூப் வந்து இருக்குது. அப்ப இதுல நமக்கு என்ன இருக்குது, கைரல் கார்பன் வந்து நமக்கு வந்து இருக்குது. ஆனா இங்க எல்லா கார்பனையும் எடுத்துட்டீங்கன்னா, அது 3 சிமிலர் ஆட்டம் இருக்குது. 2 சிமிலர் ஆட்டம் இருக்குது. 2 சிமிலர் ஆட்டம் இருக்குது. 2 சிமிலர் ஆட்டம் வந்து இருக்குது. அப்ப இங்க எந்த கார்பனுமே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ம் வேற வேற குரூப்பா இல்ல. அப்ப இது வந்து நமக்கு வந்து கைரல் கார்பனே இங்க இல்ல. அப்ப எல்லா கேஸ்லயுமே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தான் நமக்கு என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, கைரல் கார்பன் வந்து இருக்குது. அப்ப கைரல் கார்பனோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கைரல் கார்பன் வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா, நம்பர் ஆஃப் ஆப்டிகல் ஐசோமர்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும். அப்போ வந்து ஆப்டிகல் ஐசோமர்ஸ் ஓகே, ஆப்டிகல் ஐசோமர்ஸ். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா ஒரு ஆப்டிகல் ஐசோமர்ஸ். ஓகே, ஆப்டிகல் ஐசோமர்ஸ் வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு என்ன ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, 2 பவர் n. எத்தனை கைரல் கார்பன் இருக்குதோ அத்தனை ஆப்டிகல் ஐசோமர்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். இப்போ ஒரு காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கைரல் கார்பன் இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஐசோமர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போ ஒரு காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா 3 கைரல் கார்பன் இருந்துச்சு அப்படின்னா, அது வந்து 8 ஆப்டிகல் ஐசோமர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போ இந்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கைரல் கார்பன் தான் இருக்குது இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு கைரல் கார்பன் தான் இருக்குது. அப்போ நம்ம இது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ஐசோமர்ஸ் வந்து நமக்கு வந்து ஃபார்ம் பண்றது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அந்த ஐசோமர்ஸை பத்தி நம்ம ஆப்டிகல் ஐசோமர்ஸை பத்தி நம்ம லேட்டா பார்ப்போம். ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா கைரல் கார்பனோட யூசஸ் வந்து என்னன்றது இந்த ஷார்ட்ஸ்ல வந்து நம்ம பார்த்துருக்கிறோம்.